Good evening, students. 9th standard scienceல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படிங்கிற டாபிக் தான். நம்ம பார்க்கறது வந்து எக்கனாமிக் பயாலஜி அப்படிங்கிற லெசன் இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய மஷ்ரூம் கல்டிவேஷன்ங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹார்டிகல்ச்சர், ஒலேரிகல்ச்சர் அண்ட் தென் ஃப்ளோரிகல்ச்சர் அந்த டாபிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்துட்டு மேன்யூர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேன்யூர்ஸ், ஆர்கானிக் மேன்யூர்ஸ் என்ன, அண்ட் தென் அனிமல் மேன்யூர்ஸ்னா என்ன, மெடிசினல்ஸ் பிளான்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன். மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி, க்ரோயிங்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் எதுக்காகன்னு கேட்டா நமக்கு அனிமல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுக்கு. ஸோ பல்வகையான தொழிற்சாலைகள்ல வந்துட்டு பயன்படுத்தி காளான்களை வளர்ப்ப முறை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு கல்டிவேஷன் சொல்லலாம். ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் அ டெக்னாலஜி. எந்த மாதிரியானது அப்படின்னு சொன்னா க்ரோவிங் மஷ்ரூம் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய மஷ்ரூம்ஸ் எதை யூஸ் பண்ணி நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான். யூசிங் பிளான்ட் அண்ட் தென் அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இதை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போறோம், இந்த மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிறத கல்டிவேட் பண்ண போறோம். டெக்னாலஜி ஆஃப் க்ரோயிங் மஷ்ரூம்ஸ் யூசிங் பிளான்ட், அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இது எதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரு கழிவை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய நல்ல விஷயம்னா இந்த short is the wealth out of the waste technology, because நமக்கு waste productsல இருந்து ஒரு good products நம்ம என்ன பண்றோம், manufacturing நம்ம வந்து உருவாக்குறோம். manufacturing அப்படின்னு இல்லை, நம்ம வளர்க்குறோம். We want to waste product is converted into good product. So this kind of technology has gained the importance of worldwide. இது உலக அளவுல நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து இப்போ இந்த மஷ்ரூம் அப்படிங்கறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய வகையான மஷ்ரூம்ஸ் நம்ம வந்து இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுலயே பல வகையான டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அப்போ மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெரி குட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வகையான விஷயத்த, அதுவும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு குட் ப்ராடக்ட் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நமக்கு இதுல எல்லா வகையான நியூட்ரிஷியன்ஸ் இருக்குங்கிறது தான் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லானது. ஏன்னா இதுல நமக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்து, புரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ். ஸோ இட் கண்டைன்ஸ் எந்த மாதிரியான சத்துக்கள், நமக்கு என்னென்ன சத்தெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையோ, நமக்கு தேவையானது புரோட்டீன் அண்ட் தென் ஃபைபர், நார்சத்து, அண்ட் தென் நமக்கு தேவையான புரதச்சத்து. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். புரோட்டீனும் இருக்கு, நமக்கு ஃபைபரும் இருக்கு, விட்டமின்ஸும் இருக்கு, அண்ட் தென் மினரல்ஸ். ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு காளான் அப்படிங்கிறது பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிற பூஞ்சை ஒரு வகையை சேர்ந்தது. ஸோ புரதமும் நார்ச்சத்து, வைட்டமின் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட இதுல எத்தனை வகையானது இருக்கு அப்படின்னு சொன்னா மோர் தேன் 3000 டைப்ஸ். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சாதாரணமா மழை பெஞ்சா ஒரு வகையான காளான்லாம் வரும், அல்ல நம்ம சாப்பிடக்கூடிய காளான்லாம் இருக்கு. பட்டன் காளான், சிப்பி காளான், வைக்கோல் காளான், இந்த மாதிரி பல வகையான காளான்கள் நமக்கு வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ there are more than 3000 types of mushrooms like button and then oyster and then paddy straw mushrooms. இது வந்து நமக்கு எல்லாமே நல்ல வகையானது. எல்லா வகையான காளான்களையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, உணவாக எடுத்துக்க முடியாது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய வகையான காளான்கள் அப்படிங்கிறதே நமக்கு அதிகமான ஒரு வெரைட்டியில இருக்கு. ஸோ அதான் நம்ம சொல்றது பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லலாம், paddy straw. So these are all the main kind of mushrooms. ஸோ நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்,
நம்ம ஃபுல்லுமே விளைவிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய அறுவடை செய்ய எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆகும்னு சொன்னா 1 monthல இருந்து 3 months அந்த ஸ்டேஜ் தான். இதை நம்ம என்ன பண்ணலாம், கல்டிவேஷன் அப்படிங்கலாம். ஸோ இதனுடைய கல்டிவேஷன் பீரியட் இத நம்ம வந்து ஃபுல்லும் வளர்க்கறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய டியூரேஷன் அப்படின்னு சொன்னா 1 month to 3 months. வெரி ஷார்ட் டியூரேஷன் இல்லையா, ரொம்ப குறைவான ஒரு அளவு தான். அதுக்குள்ளாரையுமே என்ன பண்றோம், இதை வளர்த்து நம்ம அதுல இருந்து என்ன பாத்திரலாம், லாபம் அப்படிங்கறத நம்மளால ப்ராஃபிட் ஈல்ட் அப்படிங்கறத பாத்திரலாம். வெரி ஷார்ட் டியூரேஷன். நம்ம வந்து 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ளாரையே வளர்ந்துடலாம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்கலாம். இதுல ஒவ்வொன்றுக்குமே ஒரு வகையானது. இப்ப நெல்லை பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம், மண்ணை நம்ம சரிப்படுத்தணும், விதைக்கணும், அடுத்தது நம்ம உரம் போடணும், தண்ணி ப்ராப்பரா அதுக்கு சப்ளை பண்ணணும், பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு பெஸ்டிசைட்ஸ், அண்ட் தென் ஹார்வெஸ்டிங், அப்புறமா அதை நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட்டுக்கு சேல்ஸ். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஒரு கல்டிவேஷன்லயுமே ஒரு ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது எந்த வகையான தாவரங்களோ அது எதா இருந்தாலுமே நமக்கு கல்டிவேஷன் அப்படிங்கிறது டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ். ஸோ இதுல நமக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்னா கம்போஸ்டிங், ஸ்பானிங்ஸ், அண்ட் தென் ஹேசிங், பின்னிங், ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிறது. கலத்தல், காளான் வித்துக்கள், உரையிடுதல், பொருத்துதல், அறுவடை செய்தல், அடுத்தது நமக்கு மெயினா பிரிசர்வேஷன், பதப்படுத்துதல். சோ இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கல்டிவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கல்டிவேஷன் ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுக்கிறது கம்போஸ்டிங். ஸோ கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம கம்போஸ்ட் உரம்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப கம்போஸ்ட்னா கலக்கிறது. எதோட நம்ம கலக்கிறோம், ஆக்சுவலா இது எதுல இருந்து நம்ம எதை வந்து நம்ம இதுல கல்டிவேட் பண்றோம்னு சொன்னோம், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப எங்க இருந்து உருவாக்குறோம், மிக்சிங் பேடி ஸ்ட்ரா வித் த நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், கவுடங். இது ரெண்டுமே நமக்கு, கவுடங் அப்படிங்கிறதுமே எனது மாட்டு சாணமும் வைக்கோலும் சேர்ந்து கலக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, நமக்கு வந்து கனிம உரங்கள், கரிம பொருட்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றுலயும் கலந்துருக்கும் இல்லையா. கம்போஸ்டிங்னா கலக்கிறது. கலக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ப்ராடக்ட் நம்ம இதுல கலக்கிறோம்னு சொன்னா பேடி ஸ்ட்ரா அண்ட் தென் கவுடங். ஸோ இந்த ரெண்டு மெயினான முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ கலத்தல், கம்போஸ்டிங் அப்படிங்கிறத கலத்தல் அப்படின்னு சொல்றோம். மாட்டினுடைய சாணம் அண்ட் தென் வைக்கோல், அதுதான் பேடி ஸ்ட்ரா. நெல்லுல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வேஸ்ட், நெல் மணிகளை எல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் அப்படி என்ன சொல்றோம், வைக்கோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கம்போஸ்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு பேடி ஸ்ட்ரா அண்ட் தென் கவுடங், அந்த ரெண்டு மெட்டீரியல்ஸுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்றோம். எந்த மாதிரியான டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா 50 டிகிரி சென்டிகிரேட்ல நமக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா 1 வீக் நம்ம வந்து ஒரு வாரம் இதுல என்ன பண்ணணும், இதே ஸ்டேஜ் ரெண்டையும் கலந்து நம்ம வச்சிருக்கணும். இதுதான் கம்போஸ்டிங் சொல்றோம். ஸோ இதுல கனிம உரங்கள், கரிம பொருட்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு இந்த கலப்பு உரம் கம்போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். செகண்ட் ஒன் இஸ் கேசிங் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி, ஸ்பானிங். ஸ்பான் அப்படிங்கிறது மஷ்ரூமோட ஒரு சீடு. ஸ்பான்ங்கிறது தான் ஒவ்வொரு செடியை நம்ம எப்படி உருவாக்குறோம்னு சொன்னா விதை மூலமாக, செடிகள் மூலமாக, இந்த மாதிரி நமக்கு சாப்ளிங்ஸ், இப்படி பல வகை இருக்கு இல்லையா. சோ இத எதுல இருந்து நம்ம உருவாக்குறோம்னு சொன்னா அதனுடைய சீட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், உருவாக்க போறோம். அதுதான் ஸ்பானிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸான பேடி ஸ்ட்ராவையும் நம்ம கவுடங்கையும் கலந்து ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ஸ்பானிங் அப்படின்னு சொல்றது. ஸ்பான் அப்படின்னு சொன்னா ஒரு மஷ்ரூம் உடைய சீடை தான் நம்ம ஸ்பான் அப்படின்னு சொல்றோம். மஷ்ரூம் சீட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பான் அப்படிங்கிற டேர்ம். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா பை க்ரோவிங் அ ஃபங்கல் மைசீலியம்ஸ். ஸோ இப்போ இந்த நம்ம ஒரு காளானுடைய விதைய நம்ம என்ன பண்ண போறோம், வித்து அப்படிங்கிறது தான் விதை சொல்றோம். அது காளானுடைய விதை
நோய் எதுவும் இல்லாத நிலையில பூஞ்சையினுடைய உடலங்கள்ல வச்சு வளர்க்கறதுனாலதான் இது நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான விதைகள் நமக்கு கிடைக்குது. இது உரங்களுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், தூவுறோம். So span is the mushroom seed prepared by the growing fungal myceliums under sterile conditions. So இது என்னது, span is a zone of on compost. மேல உரங்களுக்கு மேல நம்ம உரம் தயாரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல இந்த ஸ்பானை என்ன பண்ணணும், நம்ம தூவணும். அப்பதான் அதுல இருந்து அந்த காளானாகப்பட்டது நமக்கு வளரும். காளான் வித்து அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வாறு நம்ம தயாரிக்கிறோம்னா, அந்த பூஞ்சை உடல்ல இருக்கக்கூடிய தானியங்கள்ல இருந்து வளர்க்குறோம். வளர்த்துட்டு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த விதைய நம்ம என்ன பண்றோம், கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த கம்போஸ்ட் மேல இந்த சீடை ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்றோம். கம்போஸ்ட் மேல இந்த ஸ்பானை நம்ம தூவறோம். அப்ப தூவும் பொழுதுதான் அது என்ன ஆகும், அந்த வளரக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வரும். சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது அடுத்த ஸ்டேஜ், காசிங் அப்படிங்கிற ஸ்டேஜ். சரிங்களா. சோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த விதையும் உரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு மண்ணு அப்படிங்கிறது என்ன ஆகும், மேல இருக்கும். சோ அது காளான் வளர்வதற்காக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. சோ டெம்பரேச்சர் அண்ட் தென் மாய்ஸ்சர் அந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேசிங். சோ இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, கம்போஸ்ட் கவர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில். அப்ப அந்த சாயில் என்ன ஆகும், அந்த மஷ்ரூம் க்ரோயிங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். கம்போஸ்ட் இஸ் கவர்டு. இப்போ அது என்ன பண்ணுது, நம்ம கம்போஸ்ட் மேல நம்ம அதை தூவி இருக்கோம் இல்லைங்களா. அப்ப மேல தூவும் போது அது ஒரு தின் லேயராக நமக்கு என்ன ஆகும், உருவாகக்கூடிய ஒரு லெவல். மண்ணின் மேல ஒரு மெலிதான ஒரு அடுக்கு போன்ற அமைப்பாக அது உருவாயிருக்கும். கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் சாயில். சோ இது எதுக்காக நமக்கு, சப்போர்ட் டு க்ரோ. அந்த வித்தாகப்பட்டது வளர்வதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். எது வளர்வதற்கு, மஷ்ரூம் வளர்வதற்கு சரியான ஒரு அமைப்பாக அந்த இடத்துல இருக்கும். சோ அது எப்படி மெயின்டைன் ஆகும், நமக்கு சரியான ஈரப்பதத்தையும் சரி டெம்பரேச்சரையும் நமக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியது. சோ மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதம், டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. ரெண்டுமே அந்த இடத்துல எப்படி இருக்கும், நார்மலா வார்மா இருக்கக்கூடிய அந்த இதுதான். கம்போஸ்ட் மேல ஸ்பானை நம்ம என்ன பண்றோம், ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அது வளர்வதற்குண்டான சரியான ஒரு தட்ப வெப்பநிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்பின்னிங் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஓகே. சோ பின்னிங் அப்படின்னு சொல்றது, மைசீலியம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லிட்டில் பிட். நமக்கு அடுத்து ஒரு சின்ன செடியாகப்பட்டது வளரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்ன ஆகும், நமக்கு மேல வித்துக்கள் உருவாகுது. கேசிங்னா அது ஒரு உரை மாதிரி கரெக்டா உருவாயிருக்கும். நெக்ஸ்ட் பின்னிங் அப்படிங்கிறது பொருந்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பொருத்துதல் அப்படின்னு சொன்னா அந்த செடி ஒரு செடியாக உருவாகிறதற்காக நமக்கு வரக்கூடிய ஸ்டேஜ். அதுல இருக்கக்கூடிய உடலம் என்ன ஆகும், சின்ன பட்ஸா மொட்டு விட தொடங்கி காளானாக வளரக்கூடியது. சோ இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு குண்டூசி மாதிரி வரக்கூடியது. குண்டூசி அப்படின்னு சொன்னா என்ன, ஹேட் பின் அப்படின்னு சொல்லுவோம். பின் இங்க இருக்கும், அதனுடைய ஹெட் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புலதான் நமக்கு என்ன, காளான் அப்படிங்கறது மேல் பாகம் எப்படி இருக்கும், கொடை போல இருக்கும் இல்லையா. சோ ஒரு கொடை மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த இது இல்லையா. சோ இந்த கொடை மாதிரியான அமைப்புல இந்த காளான் அப்படிங்கிறது நமக்கு வளரும் இல்ல. அதுதான் நம்ம பின்னிங்னா பொருந்துதல் சொல்றோம். உடலம் என்பது மொட்டு விட தொடங்கி காளானா வளரும். குண்டூசி மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளையான ஒரு மொட்டுக்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, ஊசி. சோ பின்னிங் அப்படிங்கிற ஸ்டேஜ். மைசீலியன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லிட்டில் பட். ஒரு சின்ன மொட்டு மாதிரி வளரக்கூடியது, டெவலப்பா மாறும். சோ இந்த பட் என்னவா சேஞ்ச் ஆகும், நமக்கு மஷ்ரூமா மாறக்கூடும். சோ காளான் என்பது அதுல இருந்து வளரக்கூடும். சோ அந்த மாதிரியான சின்ன பட்ஸை நம்ம என்ன சொல்றோம்,
பின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பின்னிங் அப்படிங்கிற ஸ்டேஜ் நமக்கு சின்ன ஒரு மஷ்ரூமாக உருவாகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ங்கிறது இது நல்லா வளர்ந்துரும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா அந்த காளான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லா வகையான கல்டிவேஷன்லயும் நமக்கு கடைசி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது என்னது? ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னது? அறுவடை செய்தல். ஸோ காளான்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ராப்பர் ஸ்டேஜஸா ஒன்னொன்னா நம்ம வளர்த்துட்டு அடுத்ததா எவ்வாறு நமக்கு அந்த பீரியட் முடிஞ்சதும் அறுவடை ஒரு 3 மாசம் பீரியட் முடிஞ்சதும் காளானாக உருவாயிடும். அதை எப்படி நம்ம அறுவடை செய்யக்கூடியது? 15 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 23 டிகிரி சென்டிகிரேட்ல தான் என்ன ஆகும்? இது சரியான வெப்பநிலையில நமக்கு வளரணும். அப்பதான் அது என்னாகும்? கரெக்டா வளரும். இப்ப நெல்லுக்குன்னு ஒரு தட்ப வெப்பநிலை, கரும்புக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, நிலக்கடலைக்குன்னு ஒரு சீசன். ஒவ்வொரு சீசன்ல தான். எதுக்காக சீசன்னு சொல்றோம்? அந்த மாதிரியான டெம்பரேச்சர், ரெயின் இதெல்லாம் ப்ராப்பரா கிடைச்சாதான் அந்த செடி வளரும் இல்லையா? அது போல இப்போ மஷ்ரூம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா 15ல இருந்து 23 டிகிரி சென்டிகிரேடுக்கு நமக்கு நல்லா வளரும். அது ஒவ்வொரு வீக்குக்கும் பர் வீக் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஹைட் நமக்கு வளரும்னா 3 சென்டிமீட்டர் ஹைட் அது என்ன ஆகும்? ரைஸ் ஆகக்கூடியது. அறுவடை செய்ய ஒரு சரியான வளர்ச்சினா 3 வாரத்துல நமக்கு முழுமையான காளான், 3 மாதம் இல்ல 3 வாரத்துல கரெக்டா என்ன ஆகும்? அந்த காளானாகப்பட்டது நமக்கு வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். we grow 3 சென்டிமீட்டர் in a week, normal size of harvesting சொல்லலாம். after 3 weeks we will harvest the மஷ்ரூம். ஸோ இதுதான் நம்ம ஒரு ப்ராப்பரான மஷ்ரூமை எப்படி கல்டிவேட் பண்ணணும், அதனுடைய ஸ்டேஜஸ் என்னென்ன? கம்போஸ்டிங், ஸ்பானிங் அண்ட் கேசிங், பின்னிங். கம்போஸ்ட்னு சொல்லக்கூடியது பேடி ஸ்ட்ராவையும் கவுடங்கையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா ப்ரிப்பேர் பண்றோம் 50 டிகிரி சென்டிகிரேட்ல. ஸ்பானிங் அப்படின்னு சொன்னா மஷ்ரூமோட சீடை அதுல என்ன பண்றோம்? ஃபுல்லுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. ஸ்பான் இஸ் த சோன் ஆன் கம்போஸ்ட், மேல தூவரம். கேசிங் சொல்லும் போது அது ஒரு கவர், மண்ணுக்கு மேல அது என்ன ஆகும்? அதுல ஒரு கவர் மாதிரி அதை பாதுகாக்கும். பின்னிங்கும் போது லைட்டா அதுல நமக்கு மஷ்ரூம்ங்கிறது டெவலப் ஆகி மஷ்ரூம் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரியான ஒரு லெவல் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது எத்தனை? ஒரு 3 வாரம் கழிச்சு இந்த டெம்பரேச்சர்ல நார்மலா பர் வீக்குக்கு 3 சென்டிமீட்டர் ஹைட்ல அது வளர்ந்துருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம்? அறுவடை செய்யலாம். இதுதான் நம்ம ஒரு காளானை எவ்வாறு வளர்த்து அறுவடை செய்யறது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ இப்போ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டிலேயே சாதாரணமா தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய் எதையாவது ஒண்ணு விளைச்சல் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா அதை நம்ம அறுவடை செஞ்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? சேல் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் என்ன ஆகும்? அது டோட்டலா நமக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு கலர் மாறாம ஃப்ரெஷ்ஷா அதை நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம பதப்படுத்தினா மட்டும்தான் முடியும். நிறம் மாறுதல், எடை குறைதல், இந்த மாதிரி அதுல டேஸ்ட், இது எல்லாமுமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எதெல்லாம் நமக்கு தேவையானது அப்படின்னு சொன்னா அதுக்கு கலர் அப்படிங்கிறது பிரைட்டா இருக்கணும். மஷ்ரூம்னா இந்த கலர்ல தான் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன வாங்க மாட்டோம்? கண்டிப்பா வாங்கவும் மாட்டோம். அதே போல ஃபிளேவர், அதுக்குன்னு உண்டான ஒரு ஃபிளேவர் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்ம கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். அது போல சுவை இழைப்பு, டேஸ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு மாறக்கூடாது, வெயிட்ங்கிறதும் ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுல எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா இருக்கணும்னா நம்ம ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணணும். Preservation is the important process of this cultivation. So இப்போ இது எல்லாம் எதெல்லாம் செஞ்சா அதை நம்ம இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ we want to maintain the color, taste and the weight also. நார்மலா எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா ஃப்ரீசிங், ட்ரையிங், கேனிங் அண்ட் தென் வேக்யூம் கிளீனிங். ஸோ அப்ப சரியான ஒரு வெப்பநிலை இருந்தா மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டா அதை ஃபுல்லும் ப்ராப்பர் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஃப்ரீசிங்,
ட்ரையிங். ஸோ இது நமக்கு இந்த டாபிக்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் ப்ரிசர்வேஷன்ங்கிறது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான காளானை பார்த்தாதான் நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அதை பார்க்கும் போதே வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எந்த பொருளுமே நமக்கு நேச்சுரலா இருக்கணும், இயற்கையா எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணாம, இந்த என்ன பண்ணுவாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்கிறது அப்படி இல்லாம ஆர்கானிக்கா இயற்கையா பழுத்திருக்கணும். அந்த மாதிரியான ஒரு காளான்கள் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம் இல்லையா? காளானாகட்டும், காய்கறி ஆகட்டும், பழமாகட்டும், எதா இருந்தாலுமே அந்த மாதிரி பொருளை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஒன் அப்படிங்கிறது கேனிங் அண்ட் தென் வேக்யூம் கூலிங். நமக்கு சரியான வகையான டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். அதர்வைஸ் என்ன ஆகாது, நமக்கு சரியான முறையில அது ஃப்ரெஷ்ஷா இருக்கவே இருக்காது. லாஸ்ட் ஒன் காமா ரேடியேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தா மட்டுமே அந்த நம்ம சொன்ன இந்த சரியான வகையான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது தான் 15 டிகிரி சென்டிகிரேட்ல நமக்கு காமா ரேடியேஷன்ல என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். So these 5 stages are essential for preservation. நம்ம பதப்படுத்துதல் முறைக்கு குளிர்வித்தல், அதுல மாய்ஸ்சர் இருந்தா கண்டிப்பா சீக்கிரமா வீணாயிடும். ஸோ ட்ரையிங் கரெக்டாவும் நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லும் ட்ரை பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா அந்தந்த டின்ல ப்ரிசர்வ் பண்ணணும். கேனிங் அப்படிங்கிறது பாக்ஸ்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம தான் பேக் பண்றோம். அண்ட் தென் வேக்யூம் க்ளீனிங்னா நம்ம வந்து அதை குளிர்வித்தல், கூல் பண்ணதே எப்படி இருக்கும், ஒரு வெற்றிடத்துல அழகா கூல் பண்ண வைக்கணும். காமா கதிர்வீச்சு அது 15 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம இந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் மஷ்ரூம்ங்கிறது நமக்கு சரியான ஒரு ஸ்டேஜ்ல கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த காளான் வளர்த்தல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டா ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் தென் ஏரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ். அந்த செடிகள் வளர்ப்பு அப்படிங்கிறதுல மண் இல்லாம, தண்ணி இல்லாம, அல்லது தண்ணிக்கு மேல இந்த மாதிரி விதவிதமான அமைப்புல ஒரு செடிகளை எவ்வாறு நம்மால் வளர்க்க முடியும், the help of the science and technology. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான வகையில நம்ம இதை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ், ஹைட்ரோ அப்படின்னாலே என்னது, நமக்கு மண் இல்லாத இடத்துல, ஹைட்ரோனா தண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ தமிழ்லையும் நம்ம இதை இப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்றோம், ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்ங்கிறது மண் இல்லாத சூழ்நிலையில தண்ணியில இருக்கக்கூடிய கனிம சத்துக்களை வச்சே என்ன பண்றோம், நம்ம அந்த தாவரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு முறை தான் நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் த மெத்தட் ஆஃப் growing plants without soil. So growing of plants வித்தவுட் சாயில். ஸோ மண் இல்லாத ஒரு சூழ்நிலையில தண்ணீர்ல இருக்கக்கூடிய சத்துக்களை வச்சே வளர்க்கக்கூடிய அந்த செடிகள், வித்தவுட் சாயில், யூசிங் த மினரல் நியூட்ரிஷியன்ஸ் இன் பிரசன்ட் இன் வாட்டர், தண்ணியில இருக்கக்கூடிய சத்துக்களை வச்சு மட்டுமே. ஸோ இது அடுத்தது என்ன மாதிரியான ஒரு எந்த விதமான கண்டெய்னர் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கண்டெய்னர்ல எப்படி இருக்கணும், நமக்கு கிளாஸால இது உருவாக்கப்பட்டு இருக்கணும். ஸோ கிளாஸ் மெட்டீரியலால உருவாக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறத, ஒரு கிளாஸ் கண்ணாடியில நமக்கு கிளாஸ் அல்லது மெட்டல் அல்லது பிளாஸ்டிக், இந்த மூணுல எந்த ஒரு நம்ம வந்து மெட்டீரியலும் எடுத்துக்கலாம், கண்ணாடியோ உலோகமோ அல்லது வேற ஏதாவது. ஸோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு சின்ன சின்ன தொட்டி அப்படிங்கிறது, சின்ன தொட்டி பெரிய தொட்டின்னு பல வகையில இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். எப்போ உருவாச்சுன்னு சொன்னா 1980 வருஷம் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஜீலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கி இருக்காங்க. யாரு? ஜீலியஸ்
வான் சாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி, இந்த மாதிரியான முறை அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல என்ன பண்ணலாம்னா சீட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பிளான்ஸ், விதையில்லா வெள்ளரி, தக்காளி இதை எல்லாத்தையுமே உற்பத்தி செய்வதற்கு தான் இந்த முறை நம்ம என்ன பண்றோம் சக்சஸா கொண்டு வந்திருக்கோம். சோ எதற்காக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் தென் டொமேட்டோ அப்படின்னு சொல்லலாம். seedless cucumber and then tomato, விதையில்லா தக்காளி, விதையில்லா வெள்ளரி, இதை உருவாக்குறதுக்காக நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்தி இந்த பிளான்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் க்ரோன் அப் பண்ணலாம். பிளான்ட்ஸ் ஆர் சஸ்பெண்டட் வித் தர் ரூட்ஸ் சப்மர்ஜ்டு. சப்மர்ஜ்டுன்னா எப்படி இருக்கணும், நமக்கு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல தாவரங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களுமே தண்ணிக்குள்ளார இருக்கும். வேறாகப்பட்டது தண்ணியில மூழ்கும்படி எப்படி இருக்கணும், மேல ஃப்ளோட் ஆகும். சோ இதுதான் நம்ம இப்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்க்காக நம்ம ஒரு கண்ணாடி தொட்டி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி கண்ணாடி தொட்டி அப்படிங்கிறது மேல ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கோம், முழுவதுமாக தண்ணி மட்டுமே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ மேல எப்படி இருக்கும் நமக்கு இந்த மாதிரியானது. சோ இங்க இருந்து என்ன ஆகும், எல்லா வகையான நியூட்ரிஷியன்ஸும் நமக்கு ஒரு பம்ப் மூலமாக என்ன ஆகும் இப்படி சப்ளை ஆகும். சோ சப்ளை ஆயிட்டு மேல இருக்கக்கூடிய மிஷின் அந்த இடத்துல கிளாக் நம்ம செட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா இந்த நியூட்ரிஷியன்ஸ் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இங்க மேல போகும். சோ மேல இருக்கிற வாட்டர்ல என்ன ஆகும், இந்த இடத்துல தண்ணியில எல்லா ரூட்ஸுமே நமக்கு சப்மர்ஜ் ஆயிருக்கும். வேறெல்லாம் தண்ணியில இருக்கும், மேல இருக்கக்கூடிய செடி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கும், மேல மிதக்கக்கூடிய மாதிரி மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். சோ தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம கலந்துட்டோம். நியூட்ரிஷன்ஸ் ஆர் சப்ளைட் இன் திஸ் வாட்டர், தண்ணியில இருக்கும். ஸோ வேர் மூழ்கும்படி இருக்கும்போது மேல அந்த செடியெல்லாம் மிதக்கும். எல்லா ஊட்டச்சத்தையும் எடுத்துட்டு கரெக்டா அந்த செடியாகப்பட்டது மேல உறுதியா வளரக்கூடிய அமைப்பு. ஸோ இது இதனுடைய நமக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தும் நீரும் எப்படி இருக்கணும், நமக்கு கரெக்டா இந்த தண்ணியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் த பிளான்ட் growth, ஓரளவுக்கு கரெக்டா இதனுடைய வளர்ச்சியை நம்மளால என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். பாலைவனத்துல கூட இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும். டெசர்ட்ஸ் அண்ட் ஆர்டிக் ரீஜியன் ஹைட்ரோபோனிக்ஸ் கேன் பி த எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது தண்ணி இல்லாம இப்போ ஒரு டெசர்ட் பார்ட்ல கூட நம்ம எளிதாக வளர்க்கக்கூடிய முறையில இந்த மாதிரியான தாவரங்கள், இப்போ சீட்லெஸ்னா கொய்யா பழத்துல ஆகட்டும், சீட்லெஸ் குவாவா, அப்ப அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஏன்னா அந்த விதைய கூட நம்மளால கடிச்சு சாப்பிட முடியல, நாட்டு கொய்யான்னு சொன்னா அதுல நிறைய சீட் இருக்கும். அதே போல பெரிய பெரிய ஹைபிரிட்லாம் எடுத்துட்டோம்னா அதுல சீடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய வகையான காய்கறிகள் எல்லாத்தையும் நமக்கு இந்த சீட்லெஸ்க்காக இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்ல நம்ம கல்டிவேட் பண்றோம்னு சொன்னா அந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரோபோனிக்ஸ். நெக்ஸ்ட் மெத்தடாலஜி இஸ் ஏரோபோனிக்ஸ். ஏரோ அப்படிங்கும் போதே ஏரோபோனிக் சிஸ்டம் இஸ் ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக். அப்போ இதை விட எனக்கு எப்படி இருக்கும், வளிமண்டல மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏரோபோனிக்ஸ் சொல்லக்கூடியது ரொம்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல அதிகமாக, ஸோ அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு வந்து ஏரோபோனிக் சிஸ்டம்னா ஹைடெக் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹைடெக் டைப்ல நம்ம பிளான்ட்டை இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபுல்லுமே நம்ம வளர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவை, நமக்கு மண் இல்லாதது தான் மெயினா. இதுல வந்துட்டு என்ன ஆகும் கேட்டா ஏர் தான் நமக்கு
காற்று என்பது ஒரு முக்கியமான ஒரு மீடியமா இந்த இடத்துல இருக்கு. ஏர் இஸ் எசென்ஷியல் மீடியம் ஃபார் திஸ் கல்டிவேஷன். இந்த முறையில தாவரத்தினுடைய வேர் என்ன இருக்குன்னு கேட்டா, ரூட் அப்படிங்கிறது நமக்கு தண்ணியில ஃபுல்லுமே சப்மர்ஜ் ஆயிருந்தது. ஹைட்ரோபோனிக்ஸ்ல ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஏரோபோனிக்ஸ் மெத்தட்ல நமக்கு எந்த மாதிரியான சொன்னா, இந்த இடத்துல ஏர் ரூட்ஸ் ஆர் ஹேங் இன் த ஏர் அண்ட் ஆர் மிஸ்டர்ட் வித் த நியூட்ரிஷியன்ஸ். ரூட் இஸ் ஹேங்கிங், ஹேங்னா மிதக்க கூடியது. சோ நமக்கு இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அப்படியே காத்துலயே என்ன ஆகும், இந்த தாவரத்தினுடைய வேர்களாகப்பட்டது தொங்க விடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, நம்ம காத்துல அப்படியே தூவுறோம். இப்ப ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்லயே சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதற்கு தண்ணியை டெய்லி என்ன சொல்றோம், ஸ்ப்ரேயர் மூலமாக நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ப்ரேயர்ல தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணலாம், அதற்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்களையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி மருந்து அப்படின்னு சொன்னா சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு அப்படியே அந்த பிளான்ட்ல எல்லாம் நம்ம அடிக்கிறாங்க, பூச்சி எல்லாம் வராம இருக்கணும்னு. அது போல இந்த ஏரோபோனிக்ஸ்லயும் நம்ம ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி அதுக்குண்டான நியூட்ரிஷன் சத்துக்களை நம்ம சப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்ப்ரேயர். ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், இப்போ ஸ்னோ பனி அப்படின்னா எப்படி இருக்கு, நமக்கு மிஸ்ட் பனி போல அப்படியே தூவுற மாதிரி பனி எல்லாம் மேல இருந்து கீழே தூப்படுதும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் காலம்புற ஒரு 7 or 8 o'clock வரைக்குமே என்ன ஆகும், பனிப்பொழிவு அப்படின்லாம் பாக்குறோம் எல்லா ஊர்கள்லயுமே அந்த மாதிரி, பிகாஸ் ஆஃப் த சீசன். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஏரோபோனிக்ஸ் மெத்தடாலஜியில நம்ம அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் வி வாண்ட் டு சப்ளை வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரேயர் மெத்தட்ல அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம என்ன பண்றோம், ஸ்ப்ரே பண்றோம். பிகாஸ் த ரூட்ஸ் ஆர் இன் ஹேங்கிங் கண்டிஷன். என்ன ஆகுது, காத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு செடி அமைப்பு இல்லைங்களா, அப்ப அது என்ன பண்ணும், காத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது அது எல்லாத்தையுமே சக் பண்ணிக்கும், உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டு அது ஒரு சில நிமிஷம் அது அந்த ப்ராசஸ் நடக்கும். அது தொடர்ச்சியா நடக்காட்டி என்ன ஆகும், ரூட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி காஞ்சிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக அதுக்கு டைம் மெயின்டைன் பண்ணணும். இப்ப நம்ம கரெக்டா மார்னிங்ல எக்ஸாமினேஷன் அல்லது எங்கேயாவது நம்ம பிக்னிக் போறோம் அப்படின்னு சொன்னா அலாம் வச்சு எழுந்து என்ன பண்றோம், தயாராகிறோம் இல்லைங்களா. சோ அதே போல ஏரோபோனிக் சிஸ்டம்ல நம்ம டைமர் யூஸ் பண்ணணும். சோ டைமர் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த இடத்துல ப்ராப்பரா ஸ்ப்ரேயர் மூலமாக நமக்கு அது சத்து கொடுக்கணும். நம்ம வீட்டுல மீன் தொட்டி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னா மார்னிங் இந்த டயத்துல கொடுக்கணும், ஈவினிங் இந்த டயத்துல கொடுக்கணும், வாட்டர் சைக்கிள் வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். நமக்குள்ள ஒரு ரொட்டேஷன், நம்ம வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்றோம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. செடிக்குன்னா காலையில தண்ணி விடணும், ஒரு நாள் 3 சப்ளை 2 சப்ளை எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோ யாரும் அதுக்கு ஏரோபோனிக்ஸ் மெத்தட்ல கரெக்டா செட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடியாகப்பட்டது ஷார்ட் சைக்கிள் ஆஃப் மினிட்ஸ் அந்த பம்ப் ஆபரேட் பண்ணி அந்த நியூட்ரிஷன்ஸ். So hydroponics and aeroponics மெத்தட நம்ம உதவியோட ஆரோ பிளான்ட் நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு போனிக்ஸ். சோ இத நம்ம மஷ்ரூம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம். என்ன பண்றோம், நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, சோ அப்ப அதுக்காக நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனுடைய ஸ்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன, ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இந்த
அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க. ஸோ பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷேர், இன்னைக்கு நம்ம என்ன டெஸ்ட் எழுத போறோம்னு கேட்டா, இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் MCQ டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண லெசன் ஹீட் இல்லையா? ஸோ அந்த லெசன்ல ஸ்டாண்டர்ட் 9ல நம்ம வந்து ஹீட் அப்படிங்கிற லெசன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்டா இந்த 1 மார்க் கொஷின்ஸ் நம்ம எழுத போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம். நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு சாதாரண கான்செப்ட்ல இருந்து தான் ஒரு 25% மட்டும்தான் இதுல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெயில் காலங்களில் அதிக வெப்ப ஆற்றல் ரயில் தண்டவாளங்களை டேஷ் செய்கின்றது. குறுகச் செய்யுமா, விரிவடைய செய்யுமா, அல்லது அதே நிலையில் வைக்குமா? என்ன மாதிரி? டியூரிங் த சம்மர் டைம் மோர் ஹீட்டட் காசஸ் டேஷ் இன் ட்ராக்ஸ், கன்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் தென் சேம் பொசிஷன். ஸோ விரிவடைய செய்யறதா அல்லது குறுக செய்யறதா அதே நிலையில இருக்க செய்யுமா? ஸோ சம்மர் டைம்ல நமக்கு ரயில் தண்டவாளமாகப்பட்டது என்னவா மாறும்? பொருட்கள் அதிகமாக விரிவடையும். எந்த பொருட்கள் அதிகமாக விரிவடையும்? திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருள்களா? Which materials are more expanded? Solid, liquid or gas? இந்த மூன்று ஸ்டேட்ஸ்ல எந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது? வேதி வினைகளின் டேஷ் வெப்ப ஆற்றலை தீர்மானிக்கிறது. செயல்திறனா, ஆற்றலா, வேகமா? Chemical reaction in heat to begin and also heat determines the dash at reactions occur. Functionality, energy or speed? இந்த மூணுல எது நமக்கு வந்து அது டிசைட் பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது? வெப்பம் எத்தனை வழிகளில் பரவுகிறது? 3, 2, 1. ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் வேஸ். 3 or 2 or once. எத்தனை முறைகள்ல நமக்கு இந்த வெப்பமாகப்பட்டது நமக்கு பரவுகிறது அப்படின்னு சொல்லலாம்? எத்தனை வழிகளில் பரவுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. சாரி. 5th one, டேஷ் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். எது ஒரு வெப்ப கடத்தி? அலோகங்களா, உலோக போலிகளா, உலோகங்களா? டேஷ் ஆர் கண்டக்டர்ஸ், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். வெப்பத்தை அதிகமாக கடத்தக்கூடியது மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் தென் நான் மெட்டல்ஸ். சரிங்களா? ஓகே, மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தான். சாரி, வெயிட் 1 செகண்ட். இதுல இங்கிலீஷ்ல ஆப்ஷன் மாறி இருக்கு. சாரி. ஃபர்ஸ்ட் ஒன் இதுல நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் மெட்டலாய்ட்ஸ், மெட்டல்ஸ். சோ இத சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கம்பளி ஆடைகள் டேஷ் கடத்தி. அரிதீர் கடத்தி, எளிதீர் கடத்தி எதுவுமே இல்லை. woolen clothes are dash conductor. bad, good or none of these. woolen cloths அப்படிங்கிறது என்ன மாதிரியான கண்டக்டர்ஸ்? 7th one, டேஷ் சிறந்த வெப்ப கடத்தி. அலுமினியமா, பாதரசமா, இரும்பா? டேஷ் இஸ் a good conductor. அலுமினியம், mercury or iron. Which one is a good conductor? And 8th question, it is degree of hotness or coolness of a body is known as temperature, latent heat, pressure. ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய அளவு வெப்பநிலையா, உள்ளுறை வெப்பமா அல்லது அழுத்தம்? சோ அதனுடைய வெப்பத்தை, நமக்கு குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய அளவுக்கு என்ன டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம்? கடல் பரப்பிலிருந்து சூடான காற்று மேலே எழும்பும் பொழுது நிலப்பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று கடல் பகுதியை நோக்கி செல்லும். இதை என்னன்னு சொல்றோம்? கடல் காற்றா, நிலக்காற்றா, வெப்ப சலனமா? as the warmer air over the surface the sea rises, cooler air above the land moves towards the sea. So this is called sea breeze, land breeze or convection. இந்த மூணுல என்ன டேர்ம்? லாஸ்ட் கொஸ்டின், சூரியனிடமிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் எதன் மூலமாக வருகிறது? வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், கதிர்வீச்சு. இந்த 3 முறைகள்ல இருந்து நமக்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றல் பூமியை வந்தடைகிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ஆர் ரேடியேஷன். ஸோ இது எல்லாமே நம்முடைய பாடத்தை நார்மலா லிசன் பண்ணியிருந்தாலே நம்மளால ஈஸியா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஐ திங்க் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. நிச்சயமா இது எல்லாத்துக்குமே சரியான ஆன்சரை எழுதி கரெக்டா பதில் எல்லாமே சூஸ் பண்ணி ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுங்க. ஓகே.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூவேஷன் அக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்கும் அண்ட் தென் அதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.